நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது 17 ஜூலை 2024 ஆடி மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ராசி பலன் என்பது எல்லாம் எதிர்பார்க்கறது தான். எல்லோரும் அவங்களோட எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் மீடியாவிலையும் சரி, டிவிலையும் சரி, மற்ற அமைப்புலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, ராசி பலனை அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவரவர்களுக்குடைய அந்த வயதுக்கு உண்டான எண்ணங்களும் சிந்தனையும் ஓடுற காரணத்தினால எதிர்பார்ப்புகள் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால் மாதம் ஒரு முறை ராசி பலன் போட வேண்டியதாக இருக்குது. இப்போ ரிஷபராசி பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக ராசி பலன் என்னன்னாவே மனம் தான். சந்திரனுங்கிறது மனம் என்பது ராசி. ராசியில் சந்திரன் இடையத்தை தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம ராசி பலன் சொல்ல வர. இந்த ராசி மேஷம், ரிஷபம், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பேர் இருக்குது. இதில் ரிஷபராசி 2வதாக வரக்கூடிய ராசி. அந்த ராசி நமக்கு என்ன பயன் தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக மனம் எப்படி ஆளுமை செய்கிறது, ஒரு குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும், ஒரு குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்க எல்லாருமே, அந்த வயதை கடந்தவர்கள் 20 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, அந்த வயதை கடந்தவர்கள், திருமணமானவர்கள், குழந்தையினுடைய ஆளுமை எப்படி இருக்கும். குழந்தைக்கு எந்த ஆளுமை இல்லை. குழந்தை கீழே விழுந்தால் கத்தும், சாப்பிடலன்னா பசிக்குதுன்னு கத்தும், அடிபட்டால் கத்தும். அப்போது அதை சமாதானப்படுத்துறதும் சந்தோஷப்படுத்துறதும் பெற்றவங்க கையில் இருக்குது, கூட இருக்கக்கூடிய பெரியவர்கள் கையில் இருக்குதுங்கிறது தான் உண்மை. அப்போ அவங்களுடைய ஆளுமை எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு குழந்தையை வளர்க்கும் போதே அதனுடைய ஆளுமை எப்படி செயல்படுகிறதுங்கிறது பெற்றவங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆளுமை எங்கேருந்து வருது, எப்படி வருது. சின்ன வயசில் ஒரு 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தையா பார்த்தா 20 வயசு 30 வயசு உள்ளவங்ககிட்ட இருக்க அந்த மனப்பக்குவம், அந்த அனுபவத்துக்கு உண்டான அமைப்பில் உள்ள கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிடுது. இதை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. என்ன வயசு இது, இந்த குழந்தை இப்படி பேசுது, இதுக்கு எவ்வளோ இந்த ஆற்றுமை, இந்த ஆற்றல் எங்கேருந்து வருது, இந்த ஆளுமை எங்கேருந்து வருது, இது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். 60 வயசு உள்ள ஒரு ஆளுமை மிக்க ஒரு அனுபவம் உள்ள நபருடைய வார்த்தைகளை 10 வயசுலேயே 5 வயசுலேயே ஒரு குழந்தை பேசுன்னா அது ஆச்சரியம் இல்லையா? சின்ன வயசுலேயே ஒரு குழந்தை நான் கலெக்டராக தான் போவாங்க, நான் டாக்டராக தான் போவாங்க. இதெல்லாம் அதனுடைய மனதிலிருந்து வரக்கூடிய வெளிப்படையான ஆளுமையான வார்த்தைகள். இது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இதனுடைய விளைவுகள் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ராசி பலன் ரீதியாகவே நம்ம பார்க்கலாம். சரி, ரிஷப ராசி அன்பர்கள், ராசியிலேயே குரு இருக்கிறது. இந்த மாதம் பூரா, ஆடி மாதம் பூரா ராசியிலேயே குரு இருக்கும். சரி, ராசியில் இருக்கிற குரு என்ன செய்வார்? ராசி பொலிவடையும். 12ஆம் அதிபதி ராசியில் அமர்ந்து இருக்கிறார் இந்த மாதத்தில். அப்படியே தான் பூரா இருக்கும். சரி, 12ஆம் இடம் ராசியில் அமர்ந்து ராசி சுபத்துவமாகி 12ஆம் அதிபதியும், அதாவது ராசிக்கு உங்களுக்கு 7ஆம் அதிபதியும். அப்போ 7ங்கிறது எதை குறிக்கிறது? அந்தந்த வயதிற்கேற்றார் போல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் 7ஆம் பாவகம் நண்பர்கள், மனைவி, பங்குதாரர்கள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, நண்பர்கள், மனைவி, பங்குதாரர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7ஆம் பாவகம் கணவன் மனைவி உறவுகளை பற்றியும் புதிய வாழ்க்கை துணையை பற்றியும் நம்ம பேசக்கூடிய அந்த பாவகம். சரி, 12ஆம் அதிபதியோடு தொடர்பு அங்கே கொள்கிறார். 12ஆம் அதிபதி படிக்க அறையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, குழந்தை 10 வயது குழந்தை நல்லா தூங்கும், நோய்வாய் இல்லாமல் இருக்கும், கல்வியில் சிறந்த ஒரு அதிகாரமுள்ள தோரணையில் பேசிக்கிட்டு இருக்கும். ராசியிலேயே குரு இருக்கிறார் இல்லையா? குரு வைக்கும்போது இயற்கை சுபகிரகத்தினுடைய வீட்டில் குரு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாவித சுப காரியங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தொடர்புள்ளிய சுக்கிரன் மனம் மாற்றத்தை ஏற்படுத்துவார், மன மகிழ்வை ஏற்படுத்துவார். கலைக்காரகன் என்று சொல்லப்படுகிறது. மன மகிழ்வு உங்களுக்கு சுகாதாரமான கலை சம்பந்தப்பட்ட, அதாவது லக்ஸரி லைஃப்னு சொல்லுவேன் நான். அதை அந்த லக்ஸரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவரே அந்த ராசி அதிபதி சுக்கிரன் தான். அவர் வீட்டில் குரு உட்காந்துருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேவையான பணம் கிடைக்கும், தேவையான பொருள் கிடைக்கும், தேவையான வண்டி வாகனம் கிடைக்கும், விலை உயர்ந்த செல்போன் நீங்கள் வாங்கிறது என்ன, அதாவது இந்த லக்ஸரி லைஃப்னு சொல்லக்கூடிய வண்டி வாகனம், நகை, நாணயம் போன்ற அமைப்புகளில் ரொம்ப சொகுசாக விளையக்கூடிய வாங்கக்கூடிய அமைப்பில், இந்த குழந்தைக்கு வாங்கி போடக்கூடிய அமைப்பில், பெரியவர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணி அவங்களுடைய சுகாதாரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராசிக்காரங்க இந்த மாதம் பூரா இருப்பீங்க. அதே சமயத்தில் நல்ல மனைவி, 20 வயசை தாண்டினவர்களுக்கு திருமணம் அமையாமல் இருக்கிறவர்கள், குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமையாத
வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, வடன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல பெண் கிடைப்பாங்க. வாழ்க்கை துணை நன்றாக இருக்கும். திருமணம் நன்ற முறையில் நடக்கும். திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் இந்த மாதத்தில் தொடங்க ஆரம்பிக்கும். இந்த ஆடி மாதம் அப்படி இப்படிலாம் இந்த மாதத்தில் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஜோதிட சாஸ்திரத்துலையும் சொல்லப்படாத ஒரு விதி. இது இவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் ஆடி மாதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறதல்ல, உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய 2 மாபெரும் சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருவும் சந்திரனுமே இந்த மாதம் 7ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியான அமைப்பில் என்னென்ன அமைப்புகள் நடக்கும்? மனைவி, தொழிலில் உள்ள மனைவி, வேலையில் உள்ள மனைவி கிடைப்பாங்க. கல்வி, சுகாதாரம் போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுவரைக்கும் ஏழையை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள், அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்தோடு கேது தொடர்பில் இருக்கார், ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் பாவகம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பாவகம். 6ஆம் பாவகம் நான் சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதனுடைய மறு வீடு. அப்போ 6ஆம் பாவகமும் ஏற்கனவே உங்களுக்கு ராசி அதிபதியும் 6ஆம் பாவக அதிபதியும் ஒரே ஆள் சுக்கிரன் என்பதால் அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. முக்கால்வாசி எல்லாமே அதுதானே எதிர்பார்க்குறீங்க. எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், நான் எப்போ வேலைக்கு போவேன், எப்போ கல்யாணம் நடக்கும், நோய் எப்போ தீரும், கடன் எப்போ தீரும், சொத்து சுகம் எப்போ வாங்குவேன். அதுலேயும் குறிப்பாக சில பேர் நான் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேனா, லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேனா, இந்த ஆளுமை மனதை ஆண்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் மனம் அப்படி ஆளுமை செய்கிறது தான் உண்மை. இப்போ குறிப்பாக இந்த ராசிக்காரங்க, ரிஷபராசிக்காரங்க எல்லாமே அப்படியே ஒரு புத்துணர்ச்சியில் இருக்கிறீங்க. நாம் இதை இப்போ இந்த வருஷம் இந்த இதில் நான் இந்த டார்கெட்டை முடிச்சிருவேன், இத்தனை லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருவேன், அந்த ஆளுமையில் இருப்பீங்க. இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கிடுவேன். அந்த ஆளுமை எண்ணமும் சிந்தனையும் மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் சிறப்பாகவே இருக்குங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நாம் இங்கே சொல்ல போனோம் அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்கிறார். இந்த வெளிநாட்டு அமைப்பில் ஏற்படுத்திக்கிட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதம் அதுக்கு உண்டான முயற்சி தோல்வியில் முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் அந்த வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு வாய்ப்பை தயவு செஞ்சு எதிர்பார்க்கறது கொஞ்சம் வேண்டாம். கோர்ட்டு, கேஸு போன்ற விஷயங்களில் வழக்குகளை சந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கு 6ஆம் பாவகம் நன்றாக இருக்கிறதால் உங்களுக்கு 6ஆம் பாவகாதிபதி திரும்ப அந்த ராசி அதிபதி உங்களுக்கு ரிஷபராசிக்கு அதிபதியும் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியும் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரனாகவே வருவதால் ஒரு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதனால வழக்கு, கோர்ட்டு போன்ற வகைகளில் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்கிறது ஒரு அமைப்பு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த டிஎன்பிசி போன்ற அமைப்புகள், சிவில் ஓரியன்ட் போன்ற அமைப்புகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற அமைப்புகளில் கோச்சிங் சென்டரில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இளம் வயதை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் சரி, நீங்கள் இந்த ட்ரிப்பு நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் அதில் ஜெயிச்சு வெற்றி பெற்று வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு இப்போ எக்ஸாம் கால்வர் பண்ணாங்க, 6 லட்சம் பேர் எழுதுறாங்க, எனக்கு கிடைக்குமா இல்லையா, உனக்கு கிடைக்குமா இல்லையா, அந்த போட்டித் தேர்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த போட்டித் தேர்வுலலாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு நான் முதல்ல சொல்லியிருக்கேன் 20% பேருக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி. அந்த கிரக நிலைகள், புத்தி நிலைகள், உங்களுக்கு தசாபுத்திகள் சாதகமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு வெளியே வந்துடுவீங்க. அதே சமயத்தில் திருமணம் போன்ற விஷயத்தில் இவ்வளோ நாள் தாமதமாக நடந்துக்கிட்டு இருந்த அமைப்பில் இருந்தவங்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிஞ்சிடும். ஐயோ நான் வீடே கட்டலை சார், எனக்கு வீடே அமையலை, ஏன்னா கல்வி படிப்புலேயே இவ்வளோ நாள் செலவாச்சு, எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணிட்டாங்க, அவங்களால கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க, நான் வேலைக்கு போனால் தான் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். கடன் வாங்கி திருமணம் செஞ்சாச்சு, கடனை கட்ட முடியல, குடும்பத்தையும் பார்க்க முடியல, கடன் கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடன் இல்லாதவன் யாருமே இல்லை. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா அதாவது ஜாதகம் பார்க்குறதும் பொதுவாக நான் சொன்ன முதலுடைய கருத்து 4 பிரதான பாயிண்ட் தான். வேலை எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்கும், கடன் எப்போ தீரும், நோய் எப்போ தீரும். என்ன அதானிக்கெல்லாம் கடன் இருக்குமா, அம்பானிக்கு கடன் இருக்குமானா இருக்காதுங்க. ஏன்னா நம்மளை போன்ற நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க தான் கடனில் இருப்பீங்க. ஜோதிடமே நடுத்தர வர்க்கத்துக்கு தான். அவரெல்லாம் ஜோதிடம் பார்க்க வரமாட்டார். யார் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் ஜோசியெல்லாம் பார்க்க வரமாட்டாங்க. அவங்க கோடிக்கணக்கிலேயே பிறல்றவங்க. தன்னோட மரணம், எந்த மயனுக்குமே தன்னுடைய மரணத்தை பார்க்க மாட்டாங்க, எப்போ வரும்னு கேட்கவும் மாட்டாங்க. ஜோதிட ரீதியாகவே கேட்குறது தப்பு, ஆனால் கேட்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரும் பணக்காரர்கள்லாம் நம்ம எப்போ என்ன ஆகுங்கிறத அவங்க யோசிக்கிறதே கிடையாது. யோசிக்கிறதுக்கு நேரமும் இல்லை அவங்களுக்கு. அதனால் நம்மை போன்றவர்கள், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவர்கள், அதுக்கு கீழே வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களை தான் ஜோதிடத்தை தூக்குறாங்க, ஜோதிடத்தை பார்க்குறாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கையினுடைய முறை எப்படி இருக்கும், வாழ்க்கை பக்குவப்பட்டு இருக்குமா, வாழ்க்கை கெட்டு போயிடுமா, வாழ்க்கையில் பின்னாடி இது சோதனை, சில சோதனையில் கடந்தவங்க தான் அதிகமாக ஜாதகம் சூக்குறாங்கன்னு நான் சொல்ல வருவேன். சில சோதனைகள்னு என்ன, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறவன், தொழிலில் போயிட்டு தொழில் ரீதியாக அவன் தொழில் அரசு வேலை கிடச்சி அந்த வேலையை அனுபவிக்க முடியாது, அவன் இப்போ அந்த வேலையில் சஸ்பெண்ட் ஆகி வெளியே வர்றவங்க, அதே சமயத்தில் வாழ்க்கையில் தோற்று போகிறவங்க, எல்லா விஷயத்துலேயும்
வாழ்க்கையில் கல்வியில் தோக்குறவங்க, மன வாழ்க்கையில் தோற்கிறவங்க, வேலை வாய்ப்பில் தோக்குறவங்க, இவங்க எல்லாம் பெரும்பாலும் ஜாதகத்தை தூக்குறாங்கிறது தான் உண்மை. அதன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா தசாபுத்தியின் அடிப்படையில் தான் இந்த தோல்வியை சந்திக்கிறாங்கிறது தான் உண்மை. ராசி பலனுடைய அடிப்படையில் கண்டிப்பாக கிடையாது. ராசி பலன்கிறது தற்போது நடக்கக்கூடிய சம்பவங்களை குறிக்கக்கூடியது தானே தவிர நீங்கள் நிரந்தர வாழ்க்கைக்கு உண்டான சம்பவங்களை குறிக்கக்கூடியதல்ல. ஆக இப்போ நடக்கிற இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும், நான் முன்கூட்டியே சொன்ன கருத்துக்கள் மிகவும் உங்களுக்கு பிடித்தமானதாகவும் சிறப்பாகவும் நடக்குங்கிறதான் உண்மை. நன்றி, வணக்கம்.